வெளியே தான் இருப்போம். சரி அசோக் சார் உங்கள்ட்ட உங்க கேள்வி உங்க உள்ள ஏரியால டேபிள் போட்டு யாரு உட்கார்றாங்களா? சொல்லுங்க அசோக் சார். இல்ல எங்க இல்ல இது தொகுதியில இந்த கேள்வி கேட்டுக்கிறேன், அடுத்த கேள்வி நீங்க கேட்டுங்க. உங்க பேர் அசோக் சார். இந்த உள்ள டேபிள் போட்டு உள்ள உட்காருவாங்கல்ல, எனக்கு சொந்தக்காரங்க கேட்டா சொல்லுவாங்க, பட் நான் கேட்க முடியாது. எவ்வளவு பேமெண்ட் ஒரு கட்சிக்கு அங்க உள்ள டேபிள் போட்டு டிஃபனு லஞ்சு அதெல்லாம் தனியா கொடுத்துருவாங்க, அது வேற விஷயம். பேமெண்ட் எவ்வளவு? ஆமா வெளியில 1000 ரூபா கொடுப்பாங்க. உள்ள உட்காந்துருக்கிறவங்களுக்கு உள்ள உட்கார்ந்து 1000 ரூபா கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு. 1000. ஆமா 1000 2000. அது சிலதெல்லாம் அப்படியே அந்த பேக்கேஜ் மாதிரி இல்ல, அது பேக்கேஜ் மாதிரி வந்துடும். இப்போ உள்ள சாப்பாடு எல்லாமே சேர்த்து கூட இப்ப 2500 நான் ரூபா சொல்றது 3000 கரெக்டா அப்படி இருக்கான் வந்துடும். பாருங்க. இப்ப உள்ள இப்ப திமுக ஆளுங்க உள்ள உட்காந்துருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 ரூபாய் 7 ரூபா கொடுப்பாங்களா? இல்ல 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 அவ்வளோலாம் வராது. உள்ள போய் உட்கார்றதுக்குலாம் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. 3000 மேக்ஸிமம் பண்ணலாம். அதான் சொல்றேன், ஒரு 5000 ரூபாய் சாப்பாடு ஆளு ஒரு எல்லாமே 2 பேர் சேர்த்து உட்காந்துருக்காங்கன்னா 2500 ரூபாய் 2500 ரூபாய். இல்ல கபிலம் ப்ரோ, 2500 ரூபா 3000 தான் மேக்சிமம். அதான் சொல்றேன், நான் சாப்பாடு ஊர் தனி, பக்கம்லாம் நமக்கு தெரியாது. சாப்பாடு தனியா வந்து இல்ல நான் சேர்த்தே சொல்றேங்க. அவ்வளவுதாங்க இருக்கும். இல்ல. என்னங்க என் பண்ண போறீங்க மாம்பையன் உள்ள நீங்க? உட்காந்து இல்ல என் மாம்பையன் உள்ள உட்காந்துப்பல சாப்பாடு காலைல டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, 2 பேருக்கு டிஃபனு உள்ள பக்கத்துல இருக்கும். இவங்க சாப்பிட்டு வர நேரத்துல இவரு ஆல்டர் பண்ணிப்பாங்க, அப்புறம் இவரு சாப்பிட்டு வர நேரத்துல இவரு நீங்க மாத்தி சொல்றது மாத்தி. வந்து ரிலீவ் பண்றது. நான் ரிலீவ் பண்ணாமே சொல்றேன். ரிலீவ் பண்ணாமே சிட்டில நான் பார்த்து அவ்வளோலாம் இதுவும் இல்லை. நான் ஒரு 3-4 எலெக்ஷன் மேல இருக்கேன். நான் வெளியே தான் இருப்பேன். நல்ல சாப்பாடு பாருங்க. என்ன எதிர்மாட்டேன், 7 மணிக்கு எடுத்துட்டு போய் உள்ள விட்டுறணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 8:30 சாப்பாடு. அதுக்கப்புறமா 11 மணிக்கா ஒரு ஜூஸு. நாங்கள் கொடுக்கறது தான். அதுக்கப்புறமா ஒரு 12:30 to 1 அந்த ரேஞ்சில் பிரியாணி. அதுக்கப்புறமா ஒரு 4 மணிக்கு ஒரு ஜூஸு. இல்ல 4 இங்க மணிக்கு ஜூஸு. எப்படின்னா காலைல 7 மணி 8 மணிக்குள்ள டிஃபன் வந்துடும். இட்லி தோசை வடை பூரி ஏதாவது என்ன கேட்டோம் அவனுக்கு கேட்ட எது வேணும் கேட்டோம்னா சொல்லிடுவாங்க. 2 பேர் உள்ள இருக்கிறாங்கன்னா ஒரு கட்சி சார்பா சொல்றேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மதிய நேரம் அந்த நடுவில் அந்த 11 மணி போல ஒரு டீ வடை, அங்க எல்லாருக்கும் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் டீ வடை தனியா வரும்ல, அதுல இவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. டீ வடை சேர்த்து இவங்களுக்கும் வந்துடும். இங்க டீ வடை தான், ஜூஸ்லாம் வராது, டீ வடை தான். அடிக்கிற மொட்டை வெயில இருந்தாலும் டீ வடை தான் இங்க. அப்புறம் மதிய நேரத்துல சாப்பாடா இல்ல பிரியாணியான்னு கேட்பாங்க. சாப்பாடுனா சைவ சாப்பாடா இல்ல அசைவ சாப்பாடா ஒண்ணு இருக்கு. ஹோட்டல்லாம் கிடைக்காது, அதனால மதிய நேரத்துல ஏதாவது சமைச்சு தான் கொண்டு வருவாங்க. ஹோட்டல்லாம் இங்கெல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அப்படிதான் கொடுப்பாங்க 2 சாப்பாடு. அவங்களுக்கும் அங்க அங்க வேலை பார்க்குறாங்கல்ல ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கும் சாப்பாடு தனியாக அங்கேருந்து வந்துடும். அப்புறம் மதியம் ஒரு 2 மணி 3 மணி போல ஒரு டீ வடை அந்த மாதிரி போவோம். அப்புறம் சாயங்காலம் போல ஏதாவது கையில பேட்டோட கொடுத்து ஏதாவது கொஞ்சம் சேர்த்து ஏதாவது பார்த்து கொடுப்பா, செஞ்சு விடுவாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். அப்ப சாயங்காலம் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே சாயங்காலம் 6 மணி கூட கிளம்பிடுவாங்க. கையில எப்படின்னா 2500 ரூபா ஒரு தலைக்கு, 2500 ரூபா அசோக் சார். இங்க 5000 ரூபா சேர்த்து 2 பேரா 5000 ரூபா வச்சுக்க, ஆளுக்கு 2500 பிரிச்சுக்க அப்படின்றாங்க. ஓகே ஓகே ஓகே. அங்க எங்கன்னு சொல்லுங்க, பேசாம அங்க போயிடலாம். இங்க காலங்காலமா இது இங்க பானைக்கு ஓகே ஓகே. இல்ல ஊர் பக்கம் இல்ல கபிலம் ப்ரோ, இங்க நிறைய ஊர்ல எல்லாம் இதுல இருந்தே கொடுத்தாங்க. அது பேர் என்ன, வேட்டி சட்டை அதுக்கப்புறம் காசு, அதெல்லாம் ஓகே. பட் நம்ம சைடெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நேற்று காலையில ஒரு 7 மணி போல சிஆர்எஃப் போலீஸ் என் தெருக்குள்ள வந்துருச்சு. கார் எடுத்துட்டு உள்ள வந்துட்டானுங்க. வந்துட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ரவுண்ட் அடிக்கிறானுங்க. இந்த நகர் அந்த நகர்ல இருந்து ரவுண்ட் அடிக்கிறானுங்க. என்னடா பார்த்தா மேல கொடி கம்பத்துல கரண்ட் கம்பில இருந்து இன்னும் ஆப்போசிட்ல இருக்கிற போன் கம்பத்துல ஃபுல்லா குறுக்கால ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி அந்த எல்லா கட்சி இருக்குல்ல, பிஜேபி கொடி, அந்த கொடி இந்த கொடி, அதை குறுக்கால கட்டிருந்தாங்க. அதே கம்பத்துக்கு மேல நான் உனக்கு மேல கட்டுறேன் பாருன்னு திமுக அந்த பக்கம் பானை சிம்பிள் அந்த திமுகவோட கொடியை போட்டு அவங்க ஒண்ணு கட்டி போட்டு போட்டு. ஆனா இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயத்த இந்த தடவை நான் பார்த்தேன் எலெக்ஷன்ல. என்னன்னா இங்க திமுக திடீர்னு ஒரு ஆபீஸ் ஒண்ணு போட்டானுங்க சார், மணி ஆஸ்பத்திரி கிட்ட போட்டு விட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் 2 நாள் சனி ஞாயிறு போல ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பானுங்க. ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் எங்கேருந்து வருவானுங்கன்னே தெரியல. லால்பேட்டையில இருந்து இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு ஃபுல்லா அந்த ஏரியா முழுக்க பஸ்ஸே வராது, மோவூர் போக வேண்டிய பஸ்ஸே அப்படியே நிற்கும், அவ்வளோ கூட்டம். நான் அந்த பக்கத்துல இருக்கிற மெடிக்கலுக்கு போவேன். புது கட்சி ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணிட்டானுங்க, சரியான கூட்டம். அப்புறம் இன்னொரு சைடு அதிமுக ஆபீஸ் ஒன்று போட்டு விட்டாங்க. நான் கழுத்துல போடுற அந்த துண்டை வச்சுதான் நான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பேன். டார்க் ரெட்டு டார்க் பிளாக் துண்டு இருக்கா, ஓகே இது திமுக. லைட் ரெட்டு லைட் பிளாக் இருக்கா, ஒயிட் கலரோட கலந்து இருக்கா, அது அதிமுக. ஆனா சரியான கூட்டம். இப்படி கேம்பெயின் பண்ணதான் கபிலம் ப்ரோ ஒன்று பார்த்தீங்கன்னா, இவனுங்களே பிளாக் பண்ணிடுவானுங்க.
கட்சிக்காரங்க சொல்றேன். ஆனா இவனுங்க போய் டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி அங்க பண்ணிருப்பாங்க. அவங்க போல நான் ஜன்னல்ல இருந்து பாக்குறேன். சிஆர்ஓ போலீஸ் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கொக்கி மாதிரி உனக்கு வண்டியில இருந்து எடுக்கிறானுங்க. ஈட்டி இது வாங்கு மாதிரி அதை எடுத்து எல்லா தெருவில் இருக்கிற அந்த கொடி எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு அறுத்து போயிடறானுங்க. பின்னாடி 2 பேர் கண்ணு வச்சுட்டு உட்காந்துறானுங்க. ஃபுல்லா என்ன பண்றாங்க, காலையில 5 மணி 3 மணிலேருந்து காலையில 7 மணி வரைக்கும் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு எல்லா கட்சி கொடி இது கம்பம் எல்லாத்தையும் அறுத்து கிராமமா, மெயின் ரோடு இல்ல, கிராமமா, கிராமத்துல கட்டுறோம்ல தெருவுல, அங்க கொண்டு வந்துட்டானுங்க. அதெல்லாம் நேத்து ஆ, நம்ம ஏரியால செம காமெடி. நேற்று ஒரு 5:30 மணி இருக்கும். ஆ, இவன் என்ன பண்ணா, அந்த பூத்துக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு வீடு வந்து அவன் கார் எடுத்துன்னு வந்தான் 5:30 மணிக்கு. அவன் என்ன பண்ணா, எடுத்துன்னு வந்து அங்க நிறுத்தினான். ஆ, அவன் வீடு அது. அங்க ம். நிறுத்தினான். இப்ப சிஆர்பிஎஃப்ல இருந்து இல்ல நீ வண்டி எடு, பூத்துக்கு இதுல யோ என் வீடியா இதையா எடுத்துருவேன், நான் உள்ள இருந்து ஆள் வரணையா, வந்தவனே போட்டு போறேன். அவனுக்கு புரியல. இவன் ஹிந்தியில பேசுறான், இவன் தமிழ்ல பதில் ஆமாங்க. சொல்லுங்கிறான். ஐயோ, ஆமாங்க, இது வேற சொல்ல மாத்தி மறந்துட்டேங்க. மாத்தி சிஆர் ஒரு போலீஸ் 5 நிமிஷமா இதே பேசினுக்கிறானுங்க. அசோக் சார், சிஆர் போலீஸ் அவனுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது. அவன் ஆந்திராக்காரன் நினைக்கிறேன். அவனுக்கு இங்கிலீஷும் அரைக்குறையா தான் பேசுறான். ஆனா ஒரு மாதிரி புரியல எனக்கு. என்னது கர்நாடகாவா ஆந்திராவா, இது தமிழ் மாதிரியே தெரியல. ஆனா பார்க்க தமிழ்நாடு மாதிரி இருக்கிறான் பாக்குறதுக்கு. ஆனா ஆந்திராக்காரன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போலீஸ் அவன் வந்து அப்புறம் ஓகே சரின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு போனானுங்க. அவன் காமெடி, நம்ம ஊர் இவன் போலீஸ் ஹிந்தியில திட்டினுக்கிறான், அவன் தமிழ்ல பதில் சொல்லுங்கிறான். நம்ம ஊர் போலீஸ் வச்சிருச்சுங்களா, என்ன பண்ணணும் நான் சொல்றேன் பாருங்க. காலகாலமா இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கவும் தெரியும். என்ன பண்ணுவாங்க, சேரை போட்டு அப்படி உட்காந்துருவாங்க. முன்னாடி 2 பேர் சேரு, கேட்டுக்கிட்ட 2 பேர் சேர் போட்டு உட்காந்துருவாங்க. பூத்து கமிட்டி பக்கத்துல 2 சேரை போட்டு உட்காந்துருவாங்க நிழ ஓட்டத்துல. அப்படியே ஜாலியா உட்காந்து இது நம்ம ஊர் போலீஸ்கான ஒரு சிம்பிள்ங்க அது. இல்ல ஆனா அதாவது அவன் ரவுண்ட்ஸ் அவன் வராங்களா, பாவம் கமல ப்ரோ. அதிகாரி எல்லாம் நீ ரவுண்ட்ஸ் வராங்களா, பாருங்க. அப்ப மட்டும் ஏஞ்சி நின்றுவாங்க. இல்ல அவனுங்க காலையில நம்ம டைமுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போறோம். அவன் டைமுக்கு இதுவாக ஆக்சுவலி கட்சிக்காரன் தான். நான் மேக்சிமம் அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பண்றானுங்க. பட் இப்போ ஓகே, அவங்களுக்கு அந்த டைமுக்கு எதுவும் இது வர்றதில்ல. என்னங்க அதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டுருவாங்க. நமக்கெல்லாம் இது இல்லையா அப்படின்னு. இல்ல எவ்வளோ வருஷம் எல்லா எலெக்ஷனுக்கும் பாருங்க இந்த இந்த விஷயம் நடக்குது. அவங்க இது டைமுக்கு இது இருக்காது, கட்சிக்காரன் தான் ஏதோ அவங்ககிட்ட இருக்காது, 1 2 அப்படியே கொடுத்துன்னு இது பண்ணிட்டு இருப்பான். மேக்சிமம் ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிறவங்க அதெல்லாம் அதை இது செஞ்சிருவாங்க சார். பண்ணுவானுங்க. அதெல்லாம் அதான் அதெல்லாம் அதான். போலீஸ்க்கு அந்த கரெக்டா செஞ்சிருவாங்க அதெல்லாம். கபிலம் ப்ரோ. ம். ஆனா ஆனா என்னன்னா டிராபிக்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ நான் 9:30 மணிக்கு முந்தானத்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்புனது, செங்கல்பட்டு தாண்டவே 1:30 மணி ஆயிடுச்சு. ஓட்டு போடுறதுக்கு வந்து நான் ஆலங்குளம் சைடு போனோம். 3:30 மணிக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஓட்டு போடுறதுக்கு. போயிட்டு சில இது என்னன்னா அறப்போர் இயக்கம் வந்து திருநெல்வேலி சைடு வந்து விஜய் கட்சியில இருந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துருந்ததுன்னா நிறைய எதிர்ப்பு போட்டுருந்தாங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து வச்சிருந்தேன். எடுத்து வச்சுட்டு நிறைய டிவிகே ஓட்டு போடுறவங்களுக்கு அதை அனுப்பிச்சு விட்டு நிறைய பேர் அந்த ஓட்டுனா கடைசி நேரத்துல மாறிடுச்சு. டிவிகே ஓட்டு போட போறேன் காலேஜ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தவங்களுக்கு வந்து டிராவல் பண்ணும்போதே அந்த ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சு வச்சு இவனுங்களும் வந்து ஓட்டு காசு கொடுக்குறாங்க, ஓட்டு போடாதுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் ஓட்டு போடல, மாத்தி போட்டானுங்க. ஆக்சுவலா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா டிவிகே கட்சிக்காரங்களுக்கு வந்து பூத்துல வந்தவங்க மொத்தம் 10,000 ரூபாய், அப்புறமா ஒரு 10 சரக்கு பாட்டில் வந்துச்சு ப்ரோ. நான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க எதிர்பார்க்கவே இல்லை. பூத்து ஏஜென்ட் காசு கொடுக்குறது ஓகே, 10 சரக்கு பாட்டில் எதுக்கு கொடுத்தானே எனக்கு இன்னுமே புரியல. அதாவது டிஎம்கே கூட இந்த அளவுக்கு இறங்கி வந்து அவனும் கொடுப்பானுங்க, பட் இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டா வந்து பண்ண மாட்டானுங்க. அந்த ஊர்ல உள்ளவனுங்க வந்து பண்ணுவானுங்க. இங்க என்னன்னா பார்த்தா கேண்டிடேட் இதுல இருந்தே வந்து காசு சரக்கு எல்லாமே வந்துருச்சு. கபிலன் ப்ரோ கேக்குதா? கபிலம் ப்ரோ, நான் சொன்னேன்னா எதிர்பார்க்கல. 7,000 ரூபாய் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு பூத்து போயிருந்தான்னாக்கா பேலன்ஸ் 3,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. 7,000 ரூபாய் வாங்கிட்டு குடிச்சதோட சரி. ஒரே நிமிஷம் கபிலன் ப்ரோ, எனக்கு பூத்துல உட்காரக்கு ஆடு இல்ல, உட்காந்து ஆளுங்களும் போய் ஒம்பளத்துல அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு சிரி படகு முடியல ப்ரோ, எனக்கு கண்ணு கூட பார்த்தேன் நானு. இது கேட்டுன்றீங்களே. நேத்து நான் வந்து நேத்து சொன்னேன், மறுபடியும் சொல்லிடுறேன். நேத்து சங்கர் கொஞ்சம் மைக்கா பண்ணீங்க, நாய்ஸா இருக்கு. ஓகே.
நேத்து வந்து என் ஊர்ல கட்சி ஆபீஸ் யாரு டிவிகேவோட டெம்பரவரி கட்சி ஆபீஸ் ஒரு வீட்டை வந்து அப்படியே மேல அப்படி பேனர்லாம் அடிச்சு அது கட்சி ஆபீஸா மாத்திருவானுங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அதுவே முந்தா நேத்து நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு சாயங்காலம் கட்சி ஆபீஸ் பூட்டி இருக்கு. நான் ஓட்டு போறதுக்கு முன்னாடி சரி மீன் வாங்கலான்ட்டு எப்போதும் ஒரு மீன்கார அம்மா இருக்கும், அந்த அம்மாட்ட மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு எப்போதும் அங்கதான் ரெகுலரா போவேன். அதுக்கு அப்படி தாண்டினோம்னா அது தாண்டி தான் போய் ஆகணும். அதை தாண்டி போனோம்னா அவன் கட்சி ஆபீஸ் இருக்கான். காலையிலேயே கட்சி ஆபீஸ் பூட்டி இருக்கு. அவன் நேற்று சாயங்காலமே கடையை காலி பண்ணிட்டான். நேற்று சாயங்காலமே அதாவது நாளைக்கு ஓட்டு இருக்குன்னா முந்தா நேற்றே அவன் வந்து கடையை காலி பண்ணிட்டான், பூட்டு போட்டாங்க. அந்த ஆளு எப்ப தெரியுங்களா பார்த்தேன், நாளைக்கு எலெக்ஷன்னா ஒரு நாள் முன்னாடி 5 மணியோட நிப்பாட்டினாங்கல்ல, முந்தா நாளைக்கு ஒரு நாள் முன்னாடியே நிப்பாட்டினாங்கல்ல எலெக்ஷன் 5 மணிக்கு 3 மணிக்கு தாங்க பார்த்தேன் தெருவில் அந்த ஆளை. அதுவும் பின்னாடியே அந்த விஜய் பாட்டை போட்டு விட்டு, நல்ல வேலை இவன் பொம்மைக்குமே ஏதாவது நிப்பாட்டி வைப்பான், நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். இவனுங்க உஷாராயிட்டானுங்க, பொம்மைலாம் எதுவும் கட்ட விட்டு பேனரு எதுவும் வண்டியில நிக்க வைக்கல. முக்கால சேடா ஃபுல்லா ஏன் இதெல்லாம் விசிலாம் இதெல்லாம் சேட்டை கூட செய்யலைங்க. இவனுங்களை என்னன்னு கூட கவனிக்கலைங்க. நேற்று துறைமுகம்ல சரியா நேற்று துறைமுகம் தொகுதியில நல்லா அடி வாங்கியிருக்கானுங்க போல. ஆமா கேள்விப்பட்டேன். இது என்ன சேகர் பாபு கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கானுங்க போல இருக்கு. ஆமா ஐயா, இவனுங்க தான் வாய கொடுத்துருக்கானுங்க, போட்டு புளிஞ்சு எடுத்து விட்டுருக்கானுங்க. இல்ல அந்த ஆளுக்கு அவன் எலெக்ஷன் முடிட்டா அதுக்கப்புறம் வச்சுப்பான் கச்சேரி. டேய் ஏதோ உட்காந்துக்கிட்டு பக்கத்துல பசங்க இருக்கிறானுங்க அப்படியே இது இருக்கிறானு நீ பேசிட்டு போயிடுவ. சேகர் பாபு வரலாறு தெரிஞ்சா பேசுங்கடா, சும்மா இருந்தாலும் செவனேன்னு ஏதோ வயசாயிடுச்சு முடி நரைச்சு போச்சுன்னு நினைக்காத. மறுபடியும் சொல்றேன், அரசியல்வாதியை பயிற்சிக்கிறது தற்கொலைக்கு சமம். அவன்கிட்ட வாண்டடா போய் சண்டைக்கு போனீன்னா தற்கொலைக்கு சமம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் பவர்ல இருக்கிறானோ இல்லையோ அவனுக்கான ஒரு அரசியல் தெரியும், பாத்துக்க. உட்காந்துக்கிட்டு எல்லாம் விஜய் வந்து இது நீ கேஸ் வாங்கினா விஜய் எல்லாம் வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டான். இல்ல உதயநிதி தொகுதியிலேயே சண்டை நடந்திருக்கு. அது வேணும்னே பண்றதுங்க. சில வேணும்னே இந்த மாதிரி பாத்தியா உனக்கு எனக்கு தான் போட்டி பாத்தியா, அது என்னன்னா மீடியா கவர் பண்ணும். மீடியா கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாத்தியா டிவி கேக்கும் வெளியில காட்டுறது, டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் சண்டை களத்துல நடக்குது, பூத்துல பயங்கரமா ஹெவியான சண்டை. ஓ அந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டானுங்களா? அப்படி இது எப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கும் அவன் பேர் என்ன அந்த ரெட்டி ஒய்எஸ்ஆர் ரெட்டி 2 பேருக்கும் களத்துல பயங்கரமா சண்டை நடந்தது எலெக்ஷன்ல. முந்த எலெக்ஷனுக்கு சொல்றேன். அவரு ஆட்சி அமைக்கும் போது பேர் என்ன சேகர் ரெட்டியா ஒய்எஸ்ஆர் ரெட்டியா ஒய்எஸ்ஆர் பேர் மறந்து ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் சரியான சண்டை களத்துல கேம்பெயின்ல. இவன் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. தெருவா உள்ள இறங்கி சந்திரபாபு நாயுடு கட்சியை போட்டு அடிக்கிறானுங்க, பேனர் அடிச்சு உடைக்கிறானுங்க, தலையை அடிச்சு நொறுக்கி வீடு பூந்து அடிச்சு வெட்டு குத்தாயி எது ரிசல்ட் வருது. அடுத்த 10வது நிமிஷம் நடக்குது. இது அடுத்த 10வது நிமிஷம் அடிச்சுக்கிறானுங்க இவனுங்க. அதை இங்க கிரியேட் பண்ண பாக்குறானுங்க. பாத்தியா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் எப்போதும் சண்டை நடக்கும், இது என்னடா டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் சண்டை நடக்குதுன்னு. நான் இப்பயும் சொல்றேன், திமுககாரன் எனக்கு 2 விஷயம் எனக்கு திமுக மேல எனக்கு நான் இந்த எலெக்ஷன்ல நான் பார்த்தது, எலெக்ஷன்ல வெறித்தனமான கேம்பெயின் நான் பார்க்கல. திமுக கிட்ட நான் வெறித்தனமான கேம்பெயின் நான் பார்க்கல ஆஃப்லைன்ல. ஒண்ணு. இன்னொன்னு, ரொம்ப சின்சியரா ஒண்ணு இறங்கி ஓட்டு பிரிக்கிற வேலை, தான் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சாலும் ஒரு ஓட்டு பிரிக்கிற வேலையை ஒண்ணு பார்ப்பாங்க. ஒண்ணு கடைசி நேரத்துல ஒண்ணு அடிப்பாங்க, பெல்ட் சரியா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது இந்த இடம் நான் பார்க்க முடியல. ஒரு சீரியஸ்னஸ் ஒரு கோவம் அதை நான் கவனிக்க முடியல. ஆனா டிஎல்ல மட்டும் ஏதோ ஒன்று சொல்றானுங்க, நான் பார்க்கல எங்கேயுமே. ஏதோ திமுக எல்லாம் ஃபுல்லா கோவமா இருக்கிறான், அப்படி இருக்கிறான் அப்படி இருக்கு. எனக்கு நான் அது எங்கேயும் பெருசா நான் கவனிக்கல, எனக்கு அப்படி எதுவும் பார்த்தா தெரியல. அவன் நார்மலா இருக்கிற மாதிரி தான் அவன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கோவம் வந்து இந்த பக்கம் அதாவது அதிமுக கொஞ்சம் ஒர்க் பண்ணுது, ஆனா ஆஃப்லைன்ல அவங்க ஒர்க் எப்படின்றது இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல இந்த சைடு திருநெல்வேலி இந்த சைடு சேலம் சைடில் பார்த்தா தெரியும். யாராவது சேலங்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்க சைடில் எப்படி உழைச்சாங்கன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. யாரு ஜெயிப்பாங்கலாம் நான் கேட்கல, எப்படி உழைச்சாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. திமுக அதிமுக கூட்டணி. ஏன்னா உழைப்புன்றது சும்மா நான் தான் சொன்னேன் இல்லையா, மதிய நேரத்தில் அப்படியே வண்டியை மட்டும் சுத்த விட்டுருந்தாங்க. ஒரு கால நேரத்தில் இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் தான் வண்டி மேலே ஏறி நின்று பிரச்சாரமே பண்ணுறாங்க. அப்படியே நைட்டு வரைக்கும் ஓடுது. அப்புறம் மறுபடியும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வண்டி மட்டும் சுற்றுது.
அது உழைப்பு இல்லைல்ல, வேர்க்கணும், சட்டை பூத்து போகணும். நீ ஒரு நாளைக்கு 2 சட்டையை மாற்றணும், 2 வெள்ளை சட்டையை மாற்றணும், துண்டு பூத்து போகணும். உன்னுடைய கட்சி துண்டு இருக்கு இல்லையா, உன் கழுத்துல இருந்து அதில் அழுக்கு கர்ற அப்படி இருக்கணும். அதை எடுத்துட்டு நீ ஒரு நாளைக்கு 2 சட்டை 2 துண்டு மாற்றணும். அந்த அளவுக்கு உனக்கு வேர்த்து பூத்து பார்க்கணும். உன்னை பார்க்கும் போது என்னடா இவ்வளோ வெயில்ல வந்தவங்களை பார்த்த உடனே தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. முன்னெல்லாம் எப்படி நடக்கணும் நான் பிரச்சாரம்னா, வீடு தேடி வந்து அம்மா ஐயா ஓட்டு போடுங்கம்மா, நாங்கள் ஏதோ பார்த்து செய்கிறோம்மா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும்போது வேர்த்து விருத்து இருக்கு, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களாம்மா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் வேட்பாளர். சில பேர்லாம் கேட்க மாட்டாங்க. வணக்கம்மா ஓட்டு போட்டுருங்கம்மா, ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வீட்டுக்கு அப்படி போயிடும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. அப்படியே வண்டியில் வந்துட்டு தெருவில் வந்து அப்படியே எங்க தெருவுக்கு வந்தீங்கன்னா நீங்களாம் நடந்து போகணுங்க. தெருவில் என்னங்க பாதுகாப்பு வரப்போகுது உங்களுக்கு? என்ன வரப்போகுது? வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கும். மிஞ்ச போனால் பால்கனில் வந்து உட்காந்து பார்க்க போகிறோம், போட்டிகளை நின்று பார்க்க போகிறோம், அவ்வளோதான். நீங்கள் அதுலேயே வண்டியில் போனீங்கன்னா திருமாவளவனும் அப்படி தான் பண்ணுறாப்புல. ஒரு பெரிய மஸ்தா வேனு, இந்த எலெக்ஷன் இல்லை போன எலெக்ஷனு, பெரிய மஸ்தா வேனு, என் பக்கத்து வீடு 2 வீடு தள்ளி சொந்தக்காரங்க போல இருக்கு, சரி கொஞ்சம் பணம் வெயிட்டான ஆள் போல இருக்கு. அங்கே போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு என் வீட்டிலேருந்து சேர் போகுது திருமாவளவனுக்கு, அங்கே உட்காரதுக்கு சேர் இல்லை போல இருக்கு. அவ்வளோ பெரிய வீட்டில் இங்கேருந்து 4 சேர் 5 சேர் இங்கே தூக்கிட்டு போயிட்டானுங்க. சார் சேருக்கு தம்பி சேர் கொடுங்களேன் தம்பி, அண்ணன் வந்திருக்காரு. இங்கேருந்து போகுது 2 வீட்டிலேருந்து சேர் அட்டி, இங்கேருந்து 5 சேர் அங்கேருந்து 5 சேர். எத்தனை பேர் தான் வண்டியில் வந்தாங்க தெரியல, 50 பேரானு எனக்கு தெரியல. நான் 2021 எலெக்ஷனுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பணம் இருந்தால் நம்மளும் தான் போய் ஏதாவது சுயேட்சையாக நிற்கலாம். நமக்கு எங்கே இதெல்லாம் அதெல்லாம் 4 பேருக்கு செலவு பண்ணணும், 40 பேருக்கு செலவு பண்ணணும், தண்ணி மாதிரி செலவு பண்ணணும், கோட்டரை பிரியாணி அது இதுன்னு எல்லா கிராமத்துக்கும் போகணும். என்ன இதே ஒரு பழப்பா போச்சா? என்னால் ஓட்டு போட முடியல, எனக்கு கடைசி நேரத்தில் பஸ்ஸு கிடைக்கல, லாரி கிடைக்கல, காரு கிடைக்கலன்னு. என்னங்க இது? டிஎல் முழுக்க இதையே பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு பொண்ணு என்னன்னா அழுதுகிட்டு பேட்டி கொடுக்குது. இவளுக்கு என்னன்னா உட்காந்துக்கிட்டு உங்க விஜய் உயிரெடுக்க வரனானா உட்காந்து ரீல்ஸ் போட்டு ஆடுறாளுங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் என்னால் ஓட்டு போட முடியும். ஒருத்தர் ஓடுறா, குடுக்குன்னு ஓடுறான், பூத்து நடக்குதா இது இல்லை, புரியல. நீ வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ற? நீ உனக்கு உண்மையில ஓட்டு போகணும்னு நினைச்சனா நீ போய் பூத்துல போய் உட்கார வேண்டியதுன்னா, அப்படியே இங்க வீடியோ எடுத்து இங்க அனுதா என்ன ஃபாலோவர்ஸ் ஏத்தணுமா? எச்சக்கலை இல்ல. இவர் மலேசியால இருந்து கிளம்பி ஊட்டிக்கு வரணுமா, ஊட்டில இருந்து கிளம்பி இங்க குன்னூருக்கு வருவாராம், குன்னூர்ல இருந்து அப்புறம் அடுத்து இங்க ஒரு குக்கிராமத்துக்கு போகணுமா, நான் அங்கே இருந்து நடுவில் இல்ல. எனக்கு புரியல. ஊர்வலத்துல ஓட்டு போடணும்னா அண்ணா வந்தான், ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்க வந்துட்டாங்க. வந்த விதத்துல படுத்து தூங்கினான், காலையில 11 மணி ஏந்திச்சான். இவன் 11 மணி ஏந்திருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால முன்னாடியே நான் காலையிலே வண்டி எடுத்துட்டு போய் நான் ஓட்டு போட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு கிளம்பி போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. ஓட்டு போடுறது உனக்கு அவ்வளோ அக்கிரமம் இருந்தா ஒரு நாள் முன்னாடி வாங்க. ஏன் ஒரு நாள் விட்டு வரமாட்டியா? ஒரு பஸ் டிரைவர் கேட்டாரு, கண்ணாடி போட்டுட்டு ஒரு யாரோ நம்மளால தான் போட்டாப்புல ட்வீட். மெட்ராஸ் நீங்க போட்டீங்களா? யார் போட்டீங்க? அது மெட்ராஸ் ஒயிட் பேர் போட்டாங்களா? யாரோ ஒருத்தர் போட்டீங்க. அந்த கண்ணாடி போட்டு நான் ஒரு நாள் இத்தனை நாள் 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு சவாரி அடிக்கிறேன், ஏன் ஒரு நாள் முன்னாடியே வர மாட்டீங்களா? கடைசி நேரத்துல வந்து நொட்டுவீங்களா? ஏண்டா அவ்வளவு அக்கறை இருந்தா ஓட்டு போடுற நீ 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஃபாரின்ல இருந்து 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வீசா போட்டு நீ வர, நீ ஒரு நாள் முன்னாடியே வரக்கூடாதா? அதே காசு தானே ஒரு நாள் முன்னாடி அதே காசு தானே ஆகுது இல்லைங்க? ஒரு நாள் முன்னாடி செலவு பண்ணாலும் அதே வீசா அதே ஃபிளைட்ஸ் அதே காசு தானே ஆகுது. 3 லட்ச ரூபாய் அது ஊர் பொறுத்து இருக்கு. அதே பஸ் டிக்கெட் தான். உன் சம்பளத்தை ஒரு நாள் விட்டுட்டு வர போற, என்ன மெடிக்கல் லீவ் போட்டுருவான், 2 நாள் லீவ் போட்டு வர வேண்டியதுதானே? இங்க எல்லாம் ஃப்ரைடே லீவ் போட்டு தாங்க வந்திருப்பானுங்க. ஃப்ரைடே லீவ் போட்டிருப்பானுங்க 4 நாள் கணக்கு நீங்களே பாருங்க. வியாழக்கிழமை இங்க பாருங்க, வியாழக்கிழமை ஓட்டிங்க கரெக்டா? புதன்கிழமை அன்னைக்கு நீ ஒரு லீவை போட்டுக்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீ கிளம்பிருந்தனா புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை ஓட்டிங்க, வெள்ளி சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் நீ ஏர்போர்ட்ல போய் நிக்க தான் போற, கரெக்டா? 4 நாள் லீவு வருஷத்துல. இந்த 5 வருஷத்துல 4 நாள் செலவு பண்ண மாட்டேடா உன் கட்சி தலைவனுக்கு? ஸ்கூலை விட்டு வந்தானுங்க, வேலையை விட்டு வந்தானுங்கன்னு பில்டப் கொடுத்தானுங்க. ஒரு நாள் லீவ் போட்டு முன்னாடி வர முடியாது. அங்க வெட்டி முறிக்கிற வேலை, ஃபாரின்ல வெட்டி முறிக்கிற. இல்ல புரியல. இல்ல நான் டிஎன்ல பார்த்தேன், ஒரு பூத்துல உங்களுக்கு ஊட்டில ஓட்டில வச்சுக்கோங்க, இன்னொரு பூத்துல கூட போய் போடலாமாமே.
நான் கூட போய் இல்ல இன்னொரு பூத்துல எனக்கு இருக்கான்னு ஒரு போய் செக் டவுட் பண்ண போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட் வைப்பு. போஸ்டல் ஓட்டு எத்தனை நாள் முன்னாடி போடுவாங்க? போஸ்டல் ஓட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடில இருந்து இங்க பாத்துட்டு இருக்கேன் டிஎன். போஸ்டல் ஓட்டு ஒரு வாரம் முன்னாடி இல்லையா? இந்தியாக்குள்ள இருந்து எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் போடலாம் இல்லையா? அது சொல்லிடா தெரியல. இல்லங்க, இப்ப இந்தியாக்குள்ள எந்த ஸ்டேட்ல வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னா நீங்க அங்க இருந்து தபால் ஓட்டு போடலாம் இல்லையா? கரெக்ட் தானே? தப்பா சொல்றேனா? இல்ல எனக்கு தெரியல. ஏன்னா போடும்போது இவங்க அதிகாரிங்க தான் கூட போயிட்டு வாங்கிட்டு வராங்க. அது எனக்கு தெரியல. அது லோக்கலுங்க. அது சீனியர் சிட்டிசன்ஸ் கொடுக்கறதுங்க. ஓகே இருக்கும். அது எப்படின்னு தெரியல. அந்த ப்ராசஸ் தெரியல. தெரியாம எப்படி சரி மக்களே, இத மே 3ஆம் தேதி மே 4ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். மே 3ஆம் தேதி இல்லைன்னா ஓகே ஓகே. தபால் ஓட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருந்தா போட முடியுமா? இல்ல தபால் ஓட்டு. ஓகே ஓகே ஓகே. நமக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. வீட்டுக்கே பிஎல்ஓ வந்து நீங்க போஸ்டல் ஓட்டு போடுறீங்களா டைரக்டா வரீங்களான்னு கேட்பாங்க. வீட்லயே போறோம்னா ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு 2 பேரோட வந்து ஓட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. தபால் ஓட்டுகள் போட முடியும். முன்னாடி இருந்தேன். போலீஸ் ஆர்மில இருக்கவங்க தபால் ஓட்டு நடக்கும். அது கன்ஃபார்ம். அது ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு டியூட்டி போட்டுருவாங்க. போன தடவை இந்த எலெக்ஷன்ல இருக்காங்கல்ல, இந்த ஆமா அந்த இவிஎம் மிஷின்ல உட்காந்துருக்கிறவங்க, அப்புறமாட்டி இந்த ரிஜிஸ்டர்ல உட்காந்துருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு போஸ்டல் ஓட்டு தான் கொடுப்பாங்க. எனக்கு எங்க அப்பா இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்க அப்பா தபால் ஓட்டு நிறைய போட்டிருக்காரு. அதனால அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்தா அதை இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்ப எங்க அப்பாவும் இல்லை. என் அப்பா இருக்கும்போதெல்லாம் நிறைய டியூட்டி உள்ள பூத்து ஓட்டு போட்டுருவாங்க. அங்க டியூட்டி போட்டனால அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படியே நமக்கு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுவாங்க. இப்ப இவனுங்க அழுகுறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாளைக்கு சொல்லுவாங்க. தோத்துட்டோம்னா இதை ஒரு காரணமா சொல்லுவாங்க. என்ன 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 மணி அடிக்குது பக்கத்துல? அது ஒரு வெப்சைட்டுக்கு போனேன். அதுல அங்க இருக்குது. இது எல்லாமே அழுகுற சீன். நாளைக்கு எங்க அண்ணனுக்கு வந்து நீங்க பஸ் விடடா, அதனால தான்டா தோத்துட்டாரு, எங்களுக்கு ஓட்டெல்லாம் கொடுத்துட்டீங்க, என் ஓட்டெல்லாம் வாங்கிட்டீங்க, என் ஓட்டை நீங்க போட்டீங்க. அழுகுறதுக்கு ரீசனே மெயின் அதான். நேற்று ஸ்பேஸ்லயே பேச ஆரம்பிச்சாங்களே, அண்ணன் மட்டும் தான் ஜெயிப்பாருல அப்படின்ட்டு. நான் கூட ரெக்கார்டு போட்டு போறேன். 90% அண்ணனுக்கு போட்டாங்க. 10% நீங்க கட்சி எல்லாம் பிரிச்சுக்கோங்க ஆளுக்கு கொஞ்சம். எத்தனை இந்த வெள்ளை சட்டை போட்டவன்லாம் வெள்ளை சட்டை யாரெல்லாம் போட்டாங்க எடுத்து இவங்க வந்து அண்ணனுக்கு தான் போட்டான்னு போட்டு இருந்தாங்க. வேல்முருகன் 4 வெள்ளை சட்டை தாங்க போட்டு போனேன். வேல்முருகன் அந்த ஃபார்மட்ல தான் போட்டாரு ட்ரெஸ். இவனுங்க இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் வேணும்னே கருப்பு டெனிம் ஷர்ட் போட்டு போனேன். இந்த வெள்ளைக்கே வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கருப்பு டெனிம் ஷர்ட் போட்டு போயிட்டு கருப்பு பேண்ட் போட்டு வந்துட்டேன். இவனுங்க தீக்கா நினைச்சாலும் சரி இல்ல வந்து எது நினைச்சாலும் சரி, அதை பத்தி நான் கொலை கிடையாது. பிளாக் அண்ட் பிளாக் போட்டு காக்கா நினைச்சாலும் சரி அந்த ட்ரெஸ் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, இப்பதான் 2026 இதுல போய் பாக்குறேன். நாம் தமிழ் கட்சி 234 தொகுதியில நிப்பாட்டி வச்சிருக்காங்க வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி 118 தொகுதியில, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி 70 தொகுதியில போட்டு வச்சிருக்கான் கேண்டிடேட். இப்பதான் பாக்குறேன். இது நான் கவனிக்கவே இல்லையா? சரி, 2026 கும்மிடி பூண்டி. எப்ப நான் சொல்றது கரெக்டா பாருங்க. மெட்ராஸ் பையன் ஒயிட் பேர் கேக்குதா? எங்க மசக்குட்டி காணோம்? சரி, ஓகே. கும்மிடிப்பூண்டியில வந்து டிஎம்கே கோவிந்தராஜன், ஏடிஎம்கேல வந்து சுதாகர், பொன்னேரியில வந்து துரை சந்திரசேகர்,
இதுல நட்சத்திர தொகுதின்னு எடுப்போம், அதுல தனியா ஒண்ணு எடுப்போம். அம்பத்தூர், ராதாகிருஷ்ண நகர், பெரம்பூர்ல வந்து டிஎம்கே திலகபாமா, இந்த சைடு ஆர்டி சேகர். எங்க விஜய் பேரே காணோம். என்னங்க விக்கிபீடியால அப்டேட்டே பண்ணலையா? எதுல போய் பார்க்கலாம்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் நம்ம இந்தியால போய் வெப்சைட்ல, பார்க்கலாமா? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பார்க்கலாம். சரிங்க, அதில் போய் பார்ப்போம். லாகின் பண்ணுமா? அதில் போயிட்டு பண்ண தேவையில்ல, அப்படியே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லாகின்லாம் பண்ண தேவையில்ல. அஃபிடேவிட் இசிஐ கவர்மெண்ட் போட்டிங்கன்னா அது உங்க கேண்டிடேட் லிஸ்ட்ல வரும். இதுல எலக்ட்ரல் ரோல், நோ யூர் போலிங் ஸ்டேஷனு, ஜெனரல் எலெக்ஷன் 2000 அதுல போய் பார்க்கணுமா? அஃபிடேவிட்னு இருக்கு பாருங்க, affidavit.eci.gov.in. இல்லைங்க, ஹோம் பேஜ்ல கேட்குறேன். ஹோம் பேஜ்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஏசி வைஸ் எலக்ட்ரல் நேற்று எவ்வளவு வாக்குப்பதிவு ஆயிடுச்சு அந்த டீட்டெயில் தான் இருங்க, நான் லிங்க் அனுப்புறேன். இல்லைன்னா எனக்கு டிஎம்ல அனுப்பி விடுங்கண்ணா. நான் நியூஸ் சேனல் பக்கமே போல நேற்று. நேற்று எவ்வளோ வாக்கு சதவீதம், ஊர் வயசு எவ்வளோ, எத்தனை ஊரில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன தொகுதி வயசு சொல்கிறேன், எந்தெந்த தொகுதியில் எத்தனை வாக்கு சதவீதம் பதிவாச்சு அப்படின்ற அந்த டீட்டெயில் கேட்குறேன் நான். எனக்கு அந்த டீட்டெயில் வேணும். இருந்ததுன்னா யாராவது அனுப்பி விடுங்க எனக்கு. இந்த சேனலுக்காரன் போட்டிருப்பான்ல, அது இருந்ததுன்னா எனக்கு அதை அனுப்பி விடுங்க. லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா. நான் தேடி பார்க்குறேன். இந்த புதிய தலைமுறை இந்த தந்தி டிவியில் போனீங்கன்னா, இந்த தொகுதியில இந்தந்த தொகுதியில இத்தனை சதவீதம் வாக்கு பதிவாச்சு, இந்தந்த தொகுதியில இத்தனை சதவீதம் வாக்கு பதிவாச்சு அப்படின்னு போடுவானுங்க. அது வந்து இருந்ததுன்னா அனுப்பி விடுங்க. ஆனா 234 தொகுதியிலும் இருக்கிற டேட்டா எனக்கு வேணும், எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாச்சுன்றது. இவங்களுக்கு அரசியல்னா என்னன்றது இவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். இன்னைக்கு ஏதோ அஜித்துக்கு ஏதோ ஆனிவர்சரியாம்பா, திருமண நாள் வாழ்த்துக்கள். விஜய் ஃபேன்ஸ் கேக்குதாடா? திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். விஜய் ஃபேன்ஸ் கேக்குதாடா? அஜித்துக்கு இன்னைக்கு தான் வந்துருச்சுப்பா, சூப்பர்ப்பா, தேங்க்ஸ் பண்ணது, தேங்க்ஸ். இது நோ டிவிக்கு அது இல்லைங்க, நான் கேட்கறது எந்தெந்த தொகுதியில ஃபோல்டு ஓட்ஸ் சேஞ்ச் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும். டே விஜய் ஃபேன்ஸ் கேக்குதா? அஜித்துக்கு இன்னைக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். கல்யாண நாளா இன்னைக்கு, ஆனிவர்சரி கேட்டுச்சாடா? விஜய் ஃபேன்ஸ் கேக்குதா?